பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 114 அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 8வது வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமாங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன். அவர் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்மலை போன்ற பெரிய ராக்க தண்ணீர் தடாகமா மாற்றுவார். அந்த கண்மலை மோசே தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பழைய ஏற்பாடுல ஒரு ஹிஸ்டரி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி பயணம் பண்ணும்போது மோசே ஒரு இடத்துல தவறுறாரு. அந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு? அந்த கண்மலையை நோக்கி உன் கோலை நீட்டு அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு? அந்த கோலை வைத்து அந்த கண்மலையை அடிக்கிறார். நீரூற்று பிறக்கிறது. தண்ணீர் தடாங்களாக மாற்றுகிறார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் அந்த கண்மலையை பார்த்து பேசு, அந்த கோலை வைத்து நீட்டு அப்படின்னா அவர் சொன்னதை மட்டும் செஞ்சா நம்ம வாழ்க்கையில பிளஸிங். அவர் சொன்னதை செய்யணும். அவர் சொன்னதை மாத்திரம் செய்யணும். அவர் சொன்னதுக்கு மேல எக்ஸ்ட்ரா செஞ்சா அது நமக்கு நன்மையா தான் இருக்கும். ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆனா நம்ம வாழுகிற நாட்கள் குறைக்கப்படும். கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அந்த கற்பாறை இருக்குல்ல, அந்த ராக், அந்த கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு. அவர் தான் கண்மலை. அவர் தான் நமக்கு எல்லாமே. கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார். கடின உள்ளங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக பனி போல மாறுங்க. தண்ணீர் சுரக்கும். கடின உள்ளங்கள், யாருமே நேசிக்கல, யாருமே என்ன பார்க்கல, இந்த உலகத்துல யாருமே நேசிக்கல, எல்லாரும் ஏமாத்துறாங்க, எல்லாரும் முதுகுல குத்துறாங்க, அப்படி இப்படின்னு எல்லா புலம்புகளையும் கேட்க ஒருத்தர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் உங்களுடைய மன கவலைகள், சஞ்சலங்கள் எல்லாம் தீர்ப்பார். அவர் சுகத்தை தருவார், பலனை தருவார். வாழ்க்கை பயணத்துல பொறுமையா விசுவாசத்தை கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக வைப்பார். அவர் எந்த வழியில போகணுன்றத உங்களுக்கு உணர்த்தி நடத்துவார். அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் லேசாக மாற்ற சர்வ வல்ல தேவன் நமக்கு உண்டு. அவரை மாத்திரம் பின்பற்றி, அவரை மாத்திரம் கண்மலை போல நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா அவாந்திர வெளியில இசப்பா வயல்வெளிகளை உண்டாக்குகிற தேவன் நீர் தகப்பனே. கண்மலையை இசப்பா தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிற சர்வவல்ல தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாலைவனத்திலையும் இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அங்கேயும் இசப்பா உம்முடைய ஜனங்கள், உண்மை நம்பி நடக்கிற ஜனங்களுக்கு நீர் பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா கரடு முரடான பாதையில இசப்பா எங்கள் வாழ்க்கை போகுது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை விசுவாசித்தால் இசப்பா, என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உம்முடைய வார்த்தையின்படி உண்மை விசுவாசிக்க ஆவியானவர் கிருபை செய்யுங்க. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர் தகப்பனே. சப்பா அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக தொடக்க வைங்க. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஓட வைங்க தகப்பனே. உண்மை பற்றி பிடித்து கொண்டு ஓட வைங்க. நீங்க உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு சப்பா எங்களை உம்முடைய பாதையில நடத்தி சொல்லுங்க. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக உலக பாடுகளை குறித்து கவலை கொள்ளாமல் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அதற்காக விண்ணப்பம் செய்து உமக்கென்று ஓட கிருபை செய்யுங்க தகப்பனே. குடும்பத்திற்காக ஓட கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா எங்கள் தேசம் முழுவதும் தகப்பனே, இந்த வீடியோவை காண்கிற எல்லார் மேலேயும் உம்முடைய தயவான கரம் காணப்படட்டும். கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் மாறி இசப்பா உம்முடைய அன்பு இன்னும் நீரூற்று அவர்களுக்குள்ளாக சொரக்கட்டும் தகப்பனே. இசப்பா உங்களுடைய அன்பின் ஆழத்துக்குள்ளாக கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்காக நாங்களும் செப்பா அநேகரும் ஆயத்தமாக ஆவியானவர் நீர் உதவி செய்யுங்க.
நீர் ஒருவரே மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.